சோசியம் பாக்கலையோ சோசியம். ராகவன் உள்ளே திரும்பி குரல் கொடுத்தான். ஜனனி வாக்கிங் போயிட்டு வரேன். கைவேலையை போட்டுவிட்டு ஜனனி ஓடி வந்தாள். எதிரில் நின்று கொண்டாள். ஜனனி என்றைக்கும் போலவே புதுமலர் போல இருந்தாள். அழகாக உடுத்தியிருந்தாள். தலையை படிய வாரி இருந்தாள். வில்லாக வளைந்திருந்த புருவங்களுக்கு மேலே அளவான சைஸில் சிகப்பு பொட்டு வைத்திருந்தாள். ராகவன் அவளையே மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தான். பராசக்தி பராசக்தி. அவள் வாய் 3 முறை உச்சரித்தது. தெருவின் இடமும் வலமும் பார்த்தாள். யாரும் எதிர்படவில்லை. முக்கியமாக அந்த திருட்டு பூனை கண்ணில் படவே இல்லை. என்ன ஜனனி இது? தினமும் தான் வாக்கிங் போறேன். அதுவும் தெருக்கோடில இருக்கிற பார்க்குக்கு. அதுக்கு ஏன் இந்த பில்ட் அப்? சும்மா இருங்கோ. உங்களுக்கு வியாழன் தோஷமாம். இன்னிக்கு புதன் தானே. கிண்டல் பண்ணாதீங்கோ. எதிர்பாராத விபத்துன்னு போட்டிருக்கான். சன் டிவியிலேயும் அதேதான் சொன்னார். நீ எதுக்க வந்தா மட்டும் விபத்து விலகி போயிடுமோ? நிறைஞ்ச சுமங்கலி எதுக்க வந்தா எந்த தோஷமும் விலகிடுமாம். இது யாரு? கலைஞரா ஜெயாவா சங்கரா? அத விடுங்கோ. போனமா வந்தமான்னு இருக்கணும். அந்த நிஷ்டூரம் நாராயணனோட பேச்செல்லாம் வச்சிக்கப்படாது. நிஷ்டூரம் நாராயணன் என் அண்டை வீட்டுக்காரன். புறநகர் பகுதி எனும் அத்துவான காட்டில் நான் வீடு கட்டிக்கொண்டு வந்தபோது எனக்கு முன்பே குடிவந்து தைரியம் சொன்னவன். எனக்கு அவன் பேசுவது பிடிக்கும். ஜனனிக்கு அவனை கண்டாலே ஆகாது. வாஸ்து எல்லாம் ஹம்பக் சார். ஈசான மூலை அதான் நார்த் ஈஸ்ட். அங்கேதான் கிச்சன் இருக்கணும்பான். ஏன் சவுத் வெஸ்ட்ல வெச்சா அடுப்பு அணைஞ்சிடுமா? இல்ல அரிசி வேகாதா என்பான். எல்லோரும் ஓய்வுக்கு பிறகு தி இண்டுவில் ஆரம்பித்து பிரிண்டட் அண்டு பப்ளிஷ்டு பை வரை படித்து காலத்தை ஓட்டும்போது இவன் செவ்வாய்க்கிழமை பேப்பருடன் வரும் சோசிய மலர்களை மட்டும் வைத்துக்கொண்டு அக்குவேறு ஆணிவேராக அலசுவான். லாஸ்ட் வீக் கும்பத்துக்கு போட்டிருந்ததை அப்படியே இந்த வீக் மேஷத்துக்கு போட்டிருக்கான். சுத்த ஃப்ராடு. எல்லாம் பெர்முடேஷன் காம்பினேஷன் கணக்கா போயிடுத்து. இதிலே சோசிய செம்மல் ரங்கபாஷ்யம்னு பேரு வேற. பட் நானா உங்க வீட்ல கிச்சன் நார்த் ஈஸ்ட் தானே என்று ராகவன் சீண்டுவான். அதுக்கு காரணம் வாஸ்து இல்ல வஸ்து. ஹாலு பெட்ரூம்னு ஆளாளுக்கு பிளான் போட்டதுல கிச்சன் ஒதுங்கி ஒதுங்கி ஓரமா போயிட்டுது. இருந்த காசுல 8 அடி கூட வராதுன்னுட்டான் மேஸ்திரி. இருந்த சிமெண்டை போட்டு ஒப்பேத்தினேன். 1 வருஷம் வரைக்கும் மேடையே இல்ல. தரையிலேதான் சமையல். நான் ரிபேயபிள் பிஎஃப் வாங்கித்தான் மேடையே போட்டேன். நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் ராகவனின் நண்பன் ரவி வந்திருந்தான். இருவரும் வீட்டு வாசலில் நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள். அண்டை வீட்டு நாராயணன் அவன் வீட்டு காம்பவுண்டில் நடை போட்டு கொண்டிருந்தான். அது நாராயணன் தானே? ஆமாம். அவனை உனக்கு தெரியுமா? வெறுமே தெரியுமான்னு கேட்காதே. விவரமாவே தெரியும். ராகவனின் காது மடல்கள் நீள ஆரம்பித்தன. சொல்லு சொல்லு என்றான். இப்ப வேணும்னா அவன் சேலையூர் நாராயணனா இருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி அவன் சிதம்பரம் நாராயணன். என்னடா பெரிய சிதம்பர ரகசியம் மாதிரி புதிர் போடற. நாராயணன் சிதம்பரத்தில இருந்ததா ஒரு தடவை கூட என்கிட்ட சொல்லலையே. எப்படி சொல்லுவான்? சொல்லிக்கிற மாதிரி இருந்தாத்தானே. சிதம்பரம் நடராசர் கோயிலை ஒட்டிய அக்ரகாரத்தில் மொத்தம் 46 வீடுகள். எல்லாம் வாசற் திண்ணையுடன் கூடிய ஓட்டு வீடுகள். அதில் 8வது வீட்டில் இருந்தது கிருஷ்ண சர்மாவின் குடும்பம். வெள்ளைக்காரன் ஆட்சியில் இருந்த எல்லா அந்தணர்களும் பெயருக்கு பின்னால் சர்மா என்றோ சாஸ்திரி என்றோ போட்டுக்கொண்டிருந்த காலம் அது. பிராமணர்கள் வயதில் மூத்தவர்களை பார்க்கும்போது சமஸ்கிருத மொழியில் தன்னை இன்ன கோத்திரம் இன்ன சூத்திரம் இன்ன பெயர் என அறிமுகப்படுத்திக் கொள்வர். அதில் பெயருடன் சர்மன் என்று சேர்த்து சொல்ல வேண்டும். அது மருவி சர்மா ஆகிவிட்டது. சர்மன் என்றால் பெயர். வைதீக தொழிலை கொண்டவர்கள் சாஸ்திரிகள். அவர்களது வாரிசுகள் வைத்தியநாத சாஸ்திரி சீனிவாச சாஸ்திரி என தம்மை அழைத்து கொண்டார்கள். கிருஷ்ணன் சாஸ்திரி இல்லை. அதனால் சர்மா. கிருஷ்ணன் அக்கிரகாரத்தில் ஒரே சோசியர். சாஸ்திரிகள் பஞ்சாங்கம் பார்த்து நல்ல நாள் குறித்து கொடுப்பார்கள். கிருஷ்ணன் ஜாதகம் பார்த்து நல்லது கெட்டது சொல்வார். அதற்கு பரிகாரமும் சொல்வார். 10க்கு 6 அது அப்படியே பலித்ததில் கணக்கின் விதிப்படி அவர் சோசியர் என அறியப்பட்டார். கிருஷ்ணனுக்கு ஒரே மகள் அபிராமி. 8வது படிக்கும் போதே அவள் பெரிய மனுஷி ஆகிவிட்டதாலும் 9க்கு சிதம்பரத்திற்கு வெளியே போக வேண்டும் என்பதாலும் அவள் படிப்பு நிறுத்தப்பட்டது. அந்தனர் பெண்கள் பூப்பெய்தும் நேரத்தை கொண்டு ஜாதகம் கணிப்பதில்லை. மற்ற சாதியினர் அதை செய்வதற்கு காரணம் பிறப்பு நாள் நேரம் பெரும்பாலும் அவர்களுக்கு தெரிவதில்லை.
அபிராமி பிறந்த நேரத்து ஜாதகம் அவ்வளவு ஒசத்தியில்லை என்பது கிருஷ்ணனுக்கு தெரியும். சிரம தசைகள் கூடி நின்ற ஜாதகம். திருமணமும் பிள்ளை பேரும் பெரும் தடைகளை கொண்டது என அவர் அறிந்து வைத்திருந்தார். அதனால் தான் அவருக்கு ஒரு விபரீத எண்ணம் வந்தது. அபிராமி பூப்பெய்திய நேரத்தை கொண்டு புதிய ஜாதகம் ஒன்றை கணித்தார். கட்டம் போட்டு பார்த்ததில் பிறப்பு ஜாதகத்தை விட அது தேவலாம் என்று இருந்தது. யாருக்கும் தெரியாமல் அதையே அபிராமியின் பிறப்பு ஜாதகமாக மாற்றிவிட்டார். என்னதான் மாற்றினாலும் விதி விடுமோ? அபிராமிக்கு வயதானதே தவிர வரன் கிடைக்கவில்லை. அப்போது அதிர்ஷ்டவசமாக நாராயணன் அவரை தேடி வந்தான். நமஸ்காரம். எம் பேர் நாராயணன். திருக்குறுங்குடி சாமிநாத சர்மாவோட பிள்ளை. இங்கே கோயில்ல சீட்டு போடற வேலை கிடைச்சிருக்கு. தங்க இடம் தேடிண்டிருக்கேன். உங்கள பார்க்க சொன்னார் சங்கர தீட்சிதர். பையன் சுருட்டை முடியுடன் அழகாக இருந்தான். 4 முழ வேட்டியும் கட்டம் போட்ட கைத்தறி சட்டையும் அணிந்திருந்தான். கிராப்பும் இல்லாமல் குடுமியும் இல்லாமல் ஒரு மாதிரி தலைவாரியிருந்தான். பாக்கெட்டில் சின்ன சீப்பு எட்டி பார்த்தது. வேறு யாராவதாக இருந்தால் கிருஷ்ணன் யார் பக்கமாவது கை காட்டி விட்டிருப்பார். வீட்டில் வயசு பெண்ணை வைத்துக்கொண்டு பிரம்மச்சாரிக்கு இடம் கொடுப்பது புத்திசாலித்தனம் இல்லை என்பதை அவர் அறிந்தே இருந்தார். கூடவே ஊரின் ஏசும் பேச்சும் கேட்க வேண்டிவரும். ஆனால் அன்று அவருக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. புழக்கடையிலே ஒரு ரூம் இருக்கு. தட்டுமுட்டு சாமான் போட்டு வச்சிருக்கோம். சரிப்படுமான்னு பாரு. 8க்கு 8 அறை. ஓரத்தில் மண்ணால் கட்டிய அடுப்பும் அதன் மேல் புதைத்த பித்தளை குண்டானும் இருந்தன. சுத்தமாக காற்றோ வெளிச்சமோ இல்லாத அறை. மாமா, இது வெந்நீர் உள்ளுன்னா? ஆமா, ஆனா இப்போ வெந்நீரை வெளியிலேயே போட்டுக்கறா. உள்ளே போட்டா சுத்தமா புகை அப்பிண்டு கண்ணெல்லாம் எரியறது. செவரெல்லாம் கருப்பா ஆயிடறது. அதான் நாராயணனுக்கு குழப்பமாக இருந்தது. காற்றே இல்லாத அறையில் எப்படி? அவன் மனதை படித்தவர் போல கிருஷ்ணன் சொன்னார். வேற நல்ல இடம் கிடைக்கிற வரையிலும் இங்கே இருந்துக்கோ. மழை இல்லைன்னா இந்த வேப்ப மரத்துக்கடியிலே ரம்மியமா காத்து வரும். வாசக் கதவ தொறந்து வச்சிண்டா வெளிச்சம் பளிர்னு அடிக்கும். வாடகைன்னு ஒன்னும் கொடுக்க வேண்டாம். இப்போது அந்த அறை சொர்க்கம் போல தோன்றியது நாராயணனுக்கு. ஒரு மாதத்தில் வேறு நல்ல இடம் கிடைத்தாலும் நாராயணன் போவதாக இல்லை என்கிற அளவிற்கு மாறிப்போனான். அதற்கு காரணங்கள் 2. 1. காலை காபி இரவு உணவு என்று விசாலம்மாமி அவன் மீது அன்பை பொழிவது. இன்னொன்று அவன் அபிராமியை பார்த்தது. சன்னதி தெருவில் சாவு விழுந்து விட்டது. வெத்தலை ரெட்டியார் போய் விட்டார். போனது நல்லதுக்குத்தான் என்று ஊரார் பேசிக் கொண்டார்கள். அவர் தன் சம்சாரத்தை படுத்திய பாட்டிற்கு அவள்தான் முதலில் மண்டையை போடுவாள் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். பாவம் பிழைத்தாள். ரெட்டியார் முந்திக் கொண்டார். சாவு விழுந்த தெருவில் கோயில் இருந்தால் அன்று சவம் எடுக்கும் வரையிலும் கோயிலை சாட்சியே வைத்திருப்பார்கள். பிறகு சுத்தி பண்ணிய பிறகுதான் கோயிலையே திறப்பார்கள். காலையிலேயே சாவு விழுந்து விட்டது. அதனால் வேலைக்கு போன நாராயணனை உள்ளேயே விடவில்லை. நாராயணனுக்கு கோயில் சாத்தியதால் ஒரே சங்கடம்தான் ஏற்பட்டது. அவனுக்கு மதிய உணவு அம்பேல். இன்னிக்கு கோயில்ல எதுவும் கிடையாது அம்பி. அடுப்பு மூட்ட முடியாது. சாமிக்கு பிரசாதம் கிடையாது. அதுனால நீ ஏதாவது வெளியில பாத்துக்கோ. தீட்சிதர் சொன்ன பிறகு அப்பீல் ஏது? நாராயணன் கீழண்டை தெரு வழியாக தன் புழக்கடை அறைக்கு வந்து சேர்ந்தான். மேலண்டை தெருவில் இருக்கும் வீட்டிற்கு அவன் கீழண்டை தெரு வழியாகத்தான் வர வேண்டும். அப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருந்தார் கிருஷ்ணன். ஊர் வாய் பொல்லாது அம்பி. வயசு பொண்ண வச்சிண்டிருக்கேன். உன்னை வாச வழியா நுழைய விட்டா எல்லாருக்கும் அவலாயிடும். அதனால் நீ பின் பக்கமா வந்துக்கோ என்ன. கோயில் மூடியது அறியாத அபிராமி கொல்லையில் பூ பறித்து கொண்டிருந்தாள். படல் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பினாள். நாராயணனை பார்த்து பதறினாள். சிலையாக நின்றே விட்டாள். நாராயணனுக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைதான். ஒரு கையில் பூக்கூடையும் மறு கையால் பொத்திய வாயும் அவளை ஒரு ஆனந்தவிகடன் ஓவியம் போலவே அவனுக்கு காட்டியது. அபிராமி நொடியில் சுதாரித்து கொண்டாள். மின்னலென உள்ளே ஓடிப்போனாள். அம்மா, யாரோ கொல்லையிலே நிக்கறா. விசாலம் மாமி எட்டி பார்த்தாள். போடி பைத்தியம், நம்ம நானாதாண்டி. வா அம்பி, சுருக்க வந்துட்ட. விவரம் சொன்னவுடன் சுடச்சுட இட்லியும் கொச்சும் வந்ததும் மதியம் பருப்பு துவையலும் வத்த குழம்பும் என பிரமாதப்படுத்தியதும் மாமியின் பெயரைப் போலவே மனசும் விசாலம் என்பதைத் தவிர உள்நோக்கம் ஏதும் இல்லை. எத்தனை நாளைக்குத்தான் இந்த கோயிலை கட்டிண்டு அழுவே. உபயதாரர் இருக்கிற வரைக்கும் ஓடும். அப்புறம் பேசாம ஒழிஞ்ச நேரத்துல எங்கிட்டே கொஞ்சம் ஜோசியம் கத்துக்கோ.
இது இல்லேன்னாலும் அது கை கொடுக்கும். களவும் கற்று மறம்பாளே. கட்டம் தானே. கத்துண்டு ஒத்து வரலைன்னா மறந்துட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டே மதிய வேளைகளில் கிருஷ்ணனிடம் ஜாதகம் பரிகாரம் என எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான் நாராயணன். மறக்க நினைத்தவனுக்கு அது பதிந்து போனதுதான் விசேஷம். டவுனுக்கு போய் பழைய புத்தகக் கடையில் ஹீரோஸ் கைரேகை சாஸ்திரம் ஆங்கில புத்தகத்தை வாங்கி அதையும் படித்து நெட்டுரு போட்டு கொண்டான். அதில் ஆரம்பித்ததுதான் வினை. சீட்டு வாங்க கை நீட்டுபவர்களின் ரேகைகளை எல்லாம் அவன் கண்கள் ஆராய ஆரம்பித்தன. மூளை அதன் பலா பலன்களை புட்டு புட்டு வைத்தது. ஆனாலும் அல்லவைகளைச் சொல்லாமல் அவன் மௌனம் காத்தான். எல்லாம் அபிராமியின் ரேகைகளை பார்க்கும் வரைதான். விசாலம் அபிராமிக்கு மருதாணி இட்டு கொண்டிருந்தாள். வலது கையை காட்டிக்கொண்டு இடது கை மணிக்கட்டை எதிரே இருக்கும் சின்ன பெஞ்சில் முட்டு கொடுத்து இருந்தாள் அபிராமி. பெருமாள் ரட்சிப்பது போல அவள் கை விரல்கள் பிரிந்து மேல் நோக்கி இருந்தது. பின்கட்டு வழியாக தன் அறைக்கு போக எத்தனித்தவன் கண்களில் மத்தியான வெயிலில் ஒளிர்ந்த அந்த கை படுவானேன். நாராயணனின் கண்கள் தன்னிச்சையாக அபிராமியின் ரேகைகளை மேய்ந்தன. என்ன இது? புத்தி ரேகையின் குறுக்காக ஒரு கோடு ஓடுகிறதே. இது அனர்த்தம் இல்லையோ? கூடா நட்பு என்று சொல்வார்களே. இந்த பெண் அப்படி ஏதாவது பண்ணிக்கொண்டு விடுமா? தந்தச் சிலையை எந்த அம்மி கொத்துபவன் சீரழிக்கப் போகிறானோ? அந்த நிமிஷத்தில் அவனுக்கு அபிராமியின் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் போலிருந்தது. எப்படி கேட்பது? ஏன்? எதற்கு? என்று 1000 கேள்வி வரும். விசாலம் சட்டென்று நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அபிராமி சுதாரித்து கொண்டு சட்டென்று தாவணியை எடுத்து போர்த்தி கொண்டாள். தலையை குனிந்து கொண்டாள். வா அம்பி. என்ன கோயில் உச்சிவேளைக்கு நடையை சாத்திட்டாளோ? சாப்பிட்டியோ? இங்க சாப்பிட்டறையா? இன்னிக்கு ஒன்னும் பெருசா இல்லை. மனசே சரியில்லை. பருப்பு தொகையலும் மிளகு ரசமும் தான் வெச்சிருக்கேன். பரவால்லியோ? வேணாம் மாமி. பகவான் எனக்கு படியளக்கறாரே. இன்னிக்கு வெண் பொங்கலும் தயிர் சாதமும் கிடைச்சுது. மாமா இல்லையா? அவர் பக்கத்து டவுன் வரைக்கும் போயிருக்கார். ஏதோ ஜாதக பொருத்தம் பார்க்கணுமாம். ஊருக்கெல்லாம் அவர் சொன்னா நடக்கிறது. பெத்த பொண்ணுக்கு நடக்க மாட்டேங்கிறது. நாராயணனுக்கு சட்டென்று பிடி கிடைத்தது. மாமா இல்லை. மாமியிடம் அபிராமி ஜாதகத்தை கேட்டால் என்ன? எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு மாமி. வேணும்னா அபியோட ஜாதகத்தை என்னாண்ட காட்டுங்களேன். மாமாவுக்கு தெரியாத ஏதோ ஒன்னு என் கண்ணுக்கு படலாம். விசாலம் கண்ணில் ஒரு ஆசையும் ஏக்கமும் மின்னலென மறைந்து போனது. உடனே ஒரு வித பயமும் வந்து குடியேறிவிட்டது. வேணாம் அம்பி. அவருக்கு தெரிஞ்சா கொன்னுடுவார். இவளோட ஜாதகத்தை நானே 4-5 வாட்டிதான் பாத்துருக்கேன். யாருக்கும் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். ஜாதகத்தை காட்டாம எப்படி மாமி மாப்பிள்ளை தேடறது? காட்டற ஜாதகம் இவள்து இல்லே. சட்டென்று நாக்கை கடித்து கொண்டாள் விசாலம். மாமி உளறி விட்டோமோ? சட்டென்று வேர்த்து படபடவென்று ஆனது. லேசாக தலையை தூணில் சாய்த்து கொண்டாள். உள்ளே ஓடிய அபிராமி கையில் தண்ணீர் சொம்புடன் வந்தாள். கொஞ்சம் குடித்தவுடன் விசாலம் நிதானத்திற்கு வந்தாள். உள்ளே போய் படுத்து கொண்டாள். நாராயணன் விழித்தபடி நின்றிருந்தான். ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகுதான் அபிராமியும் அங்கேயே நின்று கொண்டிருப்பது அவனுக்கு தெரிந்தது. அம்மாவுக்கு முன்னாலேயே உள்ளே ஓடி விடும் பெண் ஆயிற்றே. ஏன் நிற்கிறாள்? அபிராமியின் கையில் பழுப்பேறிய நாளாய் மடிக்கப்பட்ட ஒரு காகிதம் இருந்தது. ஓரத்தில் மஞ்சள் தடவி மங்கி இருந்தது. அதை பெஞ்சு மேல் வைத்து விட்டு அவனை நோக்கி ஒரு அர்த்த பார்வையோடு அபிராமி உள்ளே போய் விட்டாள். இது அபிராமியின் உண்மையான ஜாதகம். இதில் என்ன இருக்கிறது என்று பார்க்க நாராயணனுக்கு ஆர்வம் தொற்றிக் கொண்டது. விசாலம்மாமி லேசாக குரட்டை விடுவது அவனுக்கு கேட்டது. ஒரு கழித்த கதவின் இடைவெளியில் ஒரு ஒற்றை பின்னல் தெரிந்தது. அபிராமியின் ஜாதகத்தில் எல்லா கோளும் கந்தர கோலமாக இருந்தது. ஆயுசுக்கும் பரிகாரம் செய்தாலும் விடியாது என்று தெரிந்து கொண்டான் நாராயணன். உடனே ஒரு வெள்ளைத்தாளில் கட்டங்களை அப்படியே பிரதி எடுத்து வைத்துக்கொண்டு மீண்டும் பழையபடியே அந்த பழுபேறிய காகிதத்தை பெஞ்சில் மீது வைத்துவிட்டு வந்து விட்டான். சில நிமிடங்களில் அது அங்கிருந்து காணாமல் போயிற்று. துல்லியமாக ஆராய்ந்ததில் அபிராமியின் ஜாதகத்தில் வேற்று சாதி சேர்க்கை உண்டு என்று அறிந்து கொண்டான். இதை எப்படி மாமாவிடமும் மாமியிடமும் சொல்வது? இதற்கு பரிகாரம் உண்டோ? அவளை காப்பாற்ற தானே அவளை கல்யாணம் செய்து கொண்டால் என்ன? அதிலும் ஒரு சிக்கல் இருந்தது. மாமா வடமா அதிலேயே பிள்ளை தேடுகிறார் என்று அவனுக்கு தெரியும். அவனுக்கு பிரகசரணம் ஒப்புவார்களோ? இதற்கு தன் பெற்றோர் என்ன சொல்வர்?
சொந்த வீடு நிலபுலன் இவற்றோடு வரும் பெண்ணை ஏற்க கசக்குமா அவர்களுக்கு. ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பிள்ளைக்கு இதைவிட வசதியான இடம் கிடைக்குமோ. இதை எப்படி நிறைவேற்றுவது. வடமால்லே பிள்ளையே இல்லை. எல்லாம் வடக்கே போயிட்டாங்க போலிருக்கு. பேசாம பிரகச்சரணத்துல பாக்கணும். ஆனா சாமவேதம் கூடாது. இழுத்துண்டே இருப்பான்கள். மாமியிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் மாமா. பின் பக்கம் நிழலாடியது. நாராயணன் தனடை கதவை திறந்து கொண்டிருந்தான். ஏன்னா என்று கிசுகிசுத்தாள் விசாலம். நாராயணன் கூட பிரகச்சரணமோ என்னமோதான் சொன்னான். பேசாம அவனுக்கே குடுத்துடலாமே. நானாவுக்கு நம்ம அபியை கொடுத்தா என்ன. ஸ்திதி நம்ம விட சிதிலம் தான் அவளுக்கு. நிச்சயமா ஒத்துப்பா. ஷர்மாவுக்கு அது சரியெனப்பட்டது. முதல்ல அம்பியிடம் பேசிப்பாரு என்று மஞ்சள் விளக்கை காட்டினார். அதற்கு நிதானம் என்று பொருள். நாராயணன் உடனே செயல்பட்டான். மாமியிடம் ஊருக்கு போவதாக சொல்லி திருக்குறுங்குடி வந்தான். அம்மா அப்பாவிடம் விஷயத்தை சொன்னபோது அவர்களுக்கும் சம்மதம்தான். பெரிய வீடுமா. கல்யாணம் ஆனவுடனே மாமா மாமிகிட்டே பேசி உங்களை அங்கேயே அழைச்சிண்டுடறேன். நான் இப்ப இருக்கிற ரூம் காலியாத்தானே இருக்கும் என்று ஏகத்துக்கு ஜெய்ட்லி திட்டம் போட்டான். அவர் அந்த கோயிலுக்குள் நுழைந்தபோது பளீர் என்றது. கூசம் தாங்க முடியாமல் கண் உயர்த்தினான் நாராயணன். 6 அடி இருந்தார். பட்டு வேட்டியும் பச்சை கலர் பட்டு ஜிப்பாவும் அணிந்திருந்தார். கழுத்தையும் காதையும் மூடிய தங்க வைரங்கள் ஆதவன் ஒளியில் 7 வர்ணங்களை காட்டின. என் பேர் சந்தானகோபாலன். ஊரு இதுதான். நான்தான் இப்ப இங்கே இல்லே. ஒரு தலைமுறைக்கு முன்னாலேயே பினாங்கு போயிட்டேன். தீட்சிதர் மேல் துண்டை இடுப்பில் கட்டி கொண்டு ஓடி வந்தார். இடுப்பில் சொருகியிருந்த கோயில் சாவி தட்டு சில்லறையாக குலுங்கியது. வரணும். இளங்கோவன் வந்து சொன்னார். நீங்க வரப்போறேல்னு காத்துண்டிருக்கேன். சிவனோட நானும். புருவங்களை உயர்த்தி அவரை ஏறிட்டான் நாராயணன். தீட்சிதர் அவன் பார்வையை புரிந்து கொண்டார். அம்பி நீ புதுசொல்லியோ. உனக்கு தெரியாது. சார் சந்தான கோபால ஷர்மா நம்மளவா தான். தூரதேசம் போயிட்டார். சின்ன வயசுல கோயில் வராதனாலே கிடையாது. அதான் ஈஸ்வரன் அவரை பினாங்கு பணக்காரரா ஆக்கிட்டார். வருஷா வருஷம் கோயில் நன்கொடைன்னு ஒரு தொகை அனுப்புவேன். இந்த வருஷம் நானே நேர்ல வர்றதுனால அனுப்பலை என்று சொல்லிக்கொண்டே அவர் உள்ளே போனார். தீட்சிதர் பின்னர் சாவகாசமாக சொன்ன தகவல்கள் இவை. சந்தானகோபாலன் ஆசார குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் மூட நம்பிக்கைகளில் பேர் போனவர்கள். பினாங்கு கப்பல் கம்பெனியில் வேலை கிடைத்தவுடன் அலமு பாட்டியும் அவனது அப்பா சுந்தரராம சாஸ்திரிகளும் ஆனவரைக்கும் தடுத்து பார்த்தார்கள். ஆனால் சந்தானம் உறுதியாக இருந்தான். அவனுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை செய்ய ஆசை. இன்னும் மேலே படிக்கவும் ஆசை. அதற்கெல்லாம் பெரிய கோட்டை கதவையே திறந்து விட்டது போல இருந்தது பினாங்கு வாய்ப்பு. எல்லோரையும் உதறி தள்ளிவிட்டு பினாங்கு போய்விட்டான். சாஸ்திரி எள்ளை இறைத்து விட்டு தலையில் குடம் குடமாக தண்ணீர் ஊற்றிக் கொண்டார். ஊரும் அவனை ஜாதி பிரஷ்டம் செய்து விட்டது. இதெல்லாம் 40 வருடங்களுக்கு முன்பு. இப்போது சந்தானகோபாலன் ஒரு லட்சாதிபதி. அமெரிக்காவில் இருப்பதாக தகவல். உபரியாக கிருஷ்ணனும் சில தகவல்களை சொன்னார். அந்தூர்ல அவர் கே ஷர்மாவாம். இங்கே அவரை சேர்த்துக்க மாட்டேன்னு பிரஷ்டம் பண்ணிட்டாளோன்னோ. ஆனா அவர் பிராமணியத்தை இஷ்டமா சுவீகரிச்சுண்டு அதே போல வெளிநாட்டுல இருக்கிற ஒரு அந்தன குடும்பத்துலதான் பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டிருக்கார். ஒரே பையன். அவனுக்கு ஒரு பெண்ணை தேடித்தான் இங்கே வந்திருக்கார். 1 மாசம் இருப்பாராம். நம்மாத்துக்கு கூட வரேன்னிருக்கார். விசாலத்தின் ஏறிய புருவம் இறங்கவே இல்லை. நாராயணனின் கல்யாண ஏற்பாடுகள் ஜரூராக நடந்து கொண்டிருந்தன. கூரை புடவை வாங்க போன இடத்தில் விசாலமும் கிருஷ்ணன் ஷர்மாவும் சந்தானத்தை சந்திக்கும் வரை எல்லாம் திட்டப்படியேதான் நடந்தது. சந்தானத்திற்கு ஒரு பிள்ளை இருப்பதும் அவன் பெரிய படிப்பு படித்து நல்ல வேலையில் தில்லியில் இருப்பதும் தெரிய வரும் வரை சம்பாஷணை சம்பந்தத்தில் முடியும் என்று நாராயணன் கண்டானா. நொடியில் காட்சிகள் மாறி சந்தானம்பிள்ளை சந்திரசேகரன் மாப்பிள்ளையாகவும் நாராயணன் மாப்பிள்ளை தோழனாகவும் மாறிப்போனார்கள். ஜாதகம் பொய்யா. வேறு சாதியில் மனம் என்று அபிராமி ஜாதகம் சொன்னது எப்படி தப்பாக போகும். விசாலம் நம்ம சாதியில அபிக்கு கல்யாணம் நடக்காதோன்னு பயந்துண்டிருந்தேன். இப்போ பணக்கார மாப்பிள்ளை கிடைச்சிட்டான். செலவு எல்லாத்தையும் சந்தானம் சாரே ஏத்துக்கறேன்னு சொல்லிட்டார். 1 வாரத்துல முடிக்கணுமாம். ஆனா ஜாதகம் பொய்யில்லைடி. இவாளுக்கு ஜாதியே இல்லை. அதுவும் வேற ஜாதிதானே. கிருஷ்ணன் மாமியிடம் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டு அவனுக்கு நெஞ்சை அடைத்தது. அப்போ நாராயணன் கல்யாணமே பண்ணிக்கலையா. ஏன் பண்ணிக்கலை.
மாத்தல் வாங்கிண்டு மெட்ராஸ் வந்தான். உறவுல ஒரு பெண்ணை கட்டி வச்சா. அவ வந்த நேரம் அவனுக்கு டிவிஎஸ் கம்பெனிலே வேலை கிடைச்சுது. மாமனார் அங்கே யூனியன் லீடரா இருந்தார். ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு 2 பொறந்தது. அப்புறம் என்ன, ஜாதகத்தையும் சோசியத்தையும் ஏன் திட்டணும்? ஏன் திட்டமாட்டான்? பையன் நல்லா படிச்சான். சாஃப்ட்வேர்ல சேர்ந்து அமெரிக்கா போனான். நல்லா சம்பாதிச்சான். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல சேர்ந்து மொட்டை அடிச்சிண்டு கல்யாணமே வேண்டாமுனுட்டான். ரவியின் வர்ணனை ஒரு த்ரில்லர் கதையாக இருந்தது. ராகவன் இமை கொட்டாமல் கேட்டான். பொண்ணு நல்லபடியா? அங்கேதான் ட்விஸ்ட். அவன் பொண்ணு கமலா அண்ணனை பார்க்க அமெரிக்கா போனா. அடப்பாவமே, அவளும் ஹரே கிருஷ்ணாவா? அப்படி இருந்தாதான் பரவாயில்லையே. ஹாரி கிருஷ்ணு ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிண்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டா. நானாதான் ஜாதக புலியாச்சே. முன்னாடியே இது அவனுக்கு தெரிஞ்சிருக்காதோ? கமலா ஜாதகம் பளிங்கு சுத்தம். எல்லாமே உச்சம். தப்பா போக வாய்ப்பில்லைன்னு நாராயணன் நம்பினான். ஆனா விதி வேற மாதிரி இருந்துடுத்து. டேய் நீ ரவிதானே என்றபடி நாராயணன் அருகே வந்தான். எப்படி இருக்கே? சிதம்பரத்துல பார்த்தது. இப்ப நீயும் மெட்ராஸ் தானா என்றபடியே கையை நீட்டினான். அவன் கையில் 10 விரல்களிலும் 10 நிற கல் மோதிரங்கள் இருந்தன. முற்றும். இந்த கதை பற்றிய உங்களது கருத்துக்களை பதிவு செய்ய கேட்டுக்கொள்கிறேன். கதை பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு லைக் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.